இன்னைக்கு நான் சுயம் அப்படிங்கறது வந்து ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லித்தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்ய தேவையான பொருட்கள், அதாவது இட்லி அரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ப்ளூ கலர் கப் இருக்கு பாருங்க, இதுல 1 எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து உளுத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு கப்பு ஒரு அரை மூடி துருவி இதுல எடுத்து வச்சிருக்கேன். அதே ரேஷியோ 1:1 வந்து வெல்லமும் அதே அளவு எடுத்திருக்கேங்க நான். எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் தண்ணீர் தேவையான அளவு. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த தேங்காயில வந்து கொஞ்சம் 2 ஏலக்காயை போட்டு அரைச்சி வச்சிருக்கேங்க நான். இந்த அரிசியை உளுந்தி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. ரொம்ப வந்து தண்ணி எல்லாம் விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கம்மியா விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டேங்க பாருங்க. அதாவது வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சிருக்கேங்க. நான் ஊற வச்சிருந்தேன், அதாவது 1 hour ஊற வச்சேன். நான் சின்ன கப்ல தான் போட்டேன், அதுக்கே எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இது வந்து சப்போஸ் இது வந்து மீதி இருந்ததுன்னா அது வந்து போண்டா மாதிரி எல்லாம் கூட போடலாம். அதுவும் வந்து 2 in 1 ஆயிரும். சரி, அடுத்து வந்து நம்ம பாகு வைக்கலாங்க, வெள்ளைப்பாகு. அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம கடாயி வச்சுக்கலாங்க. அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் வெல்லம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். ரொம்ப வந்து போட்டோம்னா தண்ணி விட்டோம்னா பாகு இவ்வளவு சீக்கிரத்துல வராது. இந்த மாவுல வேணும்னு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுடலாம், பட் நான் போடல. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து அந்த நிறைய ஆயிடுச்சுன்னா அப்போ உப்பு டேஸ்ட் வரும், நல்லா இருக்காது. நான் அதனால போடல. இது பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சுங்க வெள்ளம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தால் கூட போட்டுக்கலாம், இல்லை வெள்ளம் இருந்தனால வெள்ளம் போட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாங்க. இதில் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், வரணும் அவசியம் இல்லைங்க. நல்லா சூடு வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்க வர மாதிரி இருக்கணும் அந்த பூரணம், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் அந்த மாவுல போட்டு நம்ம எடுக்கும்போது கோட்டிங் மட்டும் ஒன்று கலக்காமல் இருக்கும். இது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். நான் சும்மா ஒரு 2-3 முந்திரி மட்டும் கட் பண்ணி போடுறேன். சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கும். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே வத்திருச்சு. இப்போ ஆறுச்சுன்னா இனியும் வந்து அது இனியும் நல்லா கெட்டியாகும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஆறுனாதான் நல்லா வந்து உருண்டை பிடிக்க முடியும். இப்போ அந்த அரைச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இதை டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றி அது சூடாயிட்டு இருக்குங்க, காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு மாவு போட்டதுக்கு பாருங்க பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து டிப் பண்ணி அந்த மாவுல போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து ஃபுல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப பெருசா வைக்கக்கூடாதுங்க, சிம்ல வைக்கணும். ஏன்னா பூரணம் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். மேல இருக்கிற ஸ்டஃபிங் தான் போட்டோம்னா ரொம்ப காந்தி போயிடும், கருகி போயிடும். ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு போட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும். உடனே எடுத்தீங்கன்னா அது மாவா ஓட்டிக்கும், நல்லா வராது. டேஸ்டியான சுயன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க மில்லட்டை கூட, அரிசிக்கு பதிலாக மில்லட் கூட வச்சு, அதாவது சிறுதானியத்தை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதை மோரார்லேஸ் இது கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். பட் இது அது வந்து கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுவோம். இது வந்து இது பண்றோம், ஆயிலில் ஃப்ரை பண்றோம். டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சோம்னா ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிடும். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.